சிந்தனை நமக்கு வரணும் என்று சொல்லி வாழ்வெனும் மையல் விட்டு, அது மேலும் அதை வலியுறுத்துகிறார். வாழ்வெனும் மையல் விட்டு என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். 185வது பாட்டு இது. வாழ்வெனும் மையல் விட்டு என்பதற்கு இந்த பாட்டை சொல்கிறார். அருமையான பாட்டு. அரிசனம் பூசி மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல பராகரர் பறிக்க கொட்ட வரிச்சின்னம் ஊத தொங்கல் வந்திட உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பர். ஒரு பெரிய ஊர்வலம், பல்லக்கில் ஒரு செல்வந்தனை ஏற்றி உட்கார வச்சு எல்லாம் 10-50 பேர் பல்லாக்கில் தூக்கிட்டு முன்னாடி பேண்டு செட்டெல்லாம் வாசிக்க எல்லாம் வாழ்க 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 அப்படின்னு போகிறான். முன்னையும் பின்னையும் போகிறான். எதுக்கு அவன் பின்னாடி போகிறான்? ஒரு அரசியல்வாதி இப்போ தான் வரான் இல்லையா, ஒவ்வொருத்தனும் வரான். ஊர் பூரா ஃப்ளெக்ஸி வச்சிட்றான். தமிழே வாழ்க, வள்ளலே வாழ்க, முதல்வரே வாழ்க, நீயே வாழ்க, நானே வாழ்க அப்படின்னு போட்டு எல்லாம் ஊர் பூரா பேனர். எதுக்கு? அவனை வாழ்ந்தா அவன் பேரை சொல்லி இவன் வாழ்வான். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தமையெல்லாம் தொலை வேண்டி. அங்கிருந்து தான் ஆரம்பம். அவங்க தான் முன்னோடி. அவனை பார்த்து தான் இவன் பண்ணுறான். இது வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். தாம் வாழ்வதற்காக வானவர்கள் வாழ்த்துவார். யார? பெருமான. தான் வாழ்வதற்காக அவனை வாழ்த்துவாங்க. அப்புறம் தாம் உயர்ந்து தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து அப்படியே வளைஞ்சி நிற்பான். அப்படியே சாமி பார்த்த உடனே அடடாடா இதல்லவா பக்தி அப்படிங்கிற மாதிரி அப்படியே பெண்டாகி நிற்பான். எதுக்கு? வெளியே வந்ததுக்கப்புறம் தம்மையெல்லாம் தொலை வேண்டி. அங்கே போய் அவங்க ஆளை பிடிச்சி எப்படியாவது ஒரு பதத்தை வாங்கிட்டோம்னா வெளியே வந்துட்டா நான் யார் தெரியுமா? நான் தான் இந்திரன், நான் தான் அக்னி, நான் தான் திருமால், நான் தான் பிரமன் அப்படின்னு எல்லாரும் நம்மளை பார்த்து கும்பிடணும்னா நாம் என்ன செய்யணும்? அவனை பார்த்து ஒரு ஆளை கும்பிட்டா 1,00,000 பேர் உன்னை கும்பிடுவான். எது? கோடியாக கும்பிடு, நல்லா பெருசாக போடு. இங்கேருந்து போகிறான் இல்லையா, புதுசாக யாரோ ஒரு முதலமைச்சர் வந்தால் மொத்த பேரும் பொக்காவை எடுத்துகிட்டு போயிடுவான். பார்த்துருக்கமா இல்லையா? மொத்த பேரும் போயிடுவான். ஏன்? நம்ம அந்த நல்ல டிபார்ட்மெண்ட்டில் போய் உக்காந்துடலாம், ஐஏஎஸ்ஸாக போய் உக்காந்துடலாம். இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். இவர் ஏடிஜிபியாக போடுவார், டிஜிபியாக போடுவார், செக்ரட்டரியாக போடுவார் அப்படின்னு நினச்சிக்கிறான். மொத்த பேரும் பொக்காவை தூக்கிட்டு போய் வாசலில் நிற்கிறான். புது சிஎம் வந்தாலும் சரி, புது பிஎம் வந்தாலும் சரி. எதுக்கு? நான் உங்களுக்காகவே வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு போய் தன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறது, ஒரு பெரிய போஸ்டிங் வாங்கிட்டு வந்துடணும்னு போகிறானா இல்லையா? இது எல்லாம் அங்கேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் அதுதான் இல்லையா? அங்கேருந்து போய் இவன் என்ன செய்வான்? நிதியமைச்சர் அப்படின்னு அவன் வாங்கிடுவான். எங்கே போய்? அங்கே போய் அவர் காலில் விழுந்து நிதியமைச்சர்னு வாங்கிட்டு வந்துடுவான். உடனே இங்கே வந்தால் ஊரில் இருக்கிறவங்க பூரா நிதியமைச்சரே வாழ்கன்னு இவன் போடு வைப்பான். எதுக்கு? இவன் காலை பிடிச்சா நாம் வாழ்ந்துடலாம். அவன் காலை பிடிச்சி இவன் வாழ வேண்டிதான், இவன் காலம் பிடிச்சி இவன் வாழ வேண்டிய. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறான்? தனக்காக, தன் வாழ்வியலுக்காக என்ன செய்கிறாங்க? எல்லாம் வணங்கி நிற்கிறார்கள். அதைத்தான் இங்கே காட்டுறார். ஒரு பெரிய பல்லக்கில் ஒரு பெரிய ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்குது. அரிசனம் பூசி. அரிசனம் பூசின்னு என்னது? ஃபுல் மேக்கப். வெளியே வரும்போது அப்படியே நல்லா அப்படியே பளிச்சுன்னு இருக்கணுமா இல்லையா? நல்லா மேக்கப் போட்டு அரிசனம் பூசி மாலை அணிந்து, இதுக்கெல்லாம் விளக்கமே வேண்டாம். மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி, பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல. எல்லாம் வாழ்க வாழ்கங்கிறவங்களாம் எங்கே போகிறான்? பின்னாடியே போகிறான். 100 கார் வருதா இல்லையா? அதான் இது பரிசனம் பின்பு செல்ல. முன்னாடி பராகரர் பறிக்க. பராகரனா அப்போல்லாம் வாழ்த்து சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்படியே சொல்லி என்ன செய்வாங்க? எல்லாம் காவிரி தந்தவரே, வைகை தந்தவரே, இதை தந்தவரே, அதை செய்தவரே, அப்படி தந்தவரே, ஏதோ ஒன்று அவன் செஞ்சானோ செய்யலையோ போட்டு என்னது வாழ்க வாழ்க வாழ்கன்னு எல்லாம் ஒரே சத்தம் இல்லைங்களா? அரசியல்வாதி ஒரு திரைப்படத்தில் சொல்லுவான், வேண்டாம் வேண்டாம்ப்பா நிறுத்திடுவான். நான் வேண்டான்னு தானே சொல்லுவேன்,
நீ சொல்லிகிட்டே இருக்கணும்டா அப்படிமா. அந்த மாதிரி என்னது, வாழ்க வாழ்க. அதான் பராகரர் பறிக்க, பராகரர் பறிக்க. கொட்டை பேண்டு வாத்தியம் எல்லாம் டம்மு டம்மு டம்முன்னு முக்குக்கு முக்கு. இந்த முக்கில் 50 பேர் நிற்கிறான், அந்த முக்கில் 50 பேர் நிற்கிறான். கொட்டை வரி சின்னம் ஊத, வாத்தியம் ஊதுறது, பெரிய பெரிய வாத்தியத்தை வச்சு ஊத வேணும். வரி சின்னம் ஊத. தொங்கல் வந்திட, தோரணம் எங்கே பார்த்தாலும் ஒரே தோரணம், தோரணம் எங்கே பார்த்தாலும். தொங்கல் வந்திட உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சுமின்றி. அவர் எப்படி வந்திருப்பார்? உணர்வு மாண்டு நிற்பார். உணர்வு என்னது? மேலே சொன்ன உணர்வு அவனுக்கு கிடையாது. நிலையாமையை பற்றி உணர்வு அவனுக்கு கிடையாம எப்படி நிற்கிறான்? நாம தான் பெரிய ஆள், நாம தான் பெரிய. அப்படியே பார்த்த உடனே இப்படி கையை காட்டிட்டு இப்படி கையை அடிப்பவர். என்னது? அதிகபட்சம் இருந்தால் 5 வருஷம் தான். அதிகபட்சம் இருந்தால் 5. அதையும் போல நீ 5 வருஷம் இருக்கணும். அது அப்படியே இருந்தாலுமே 5 வருஷம் தான் இல்லையா? அப்போ முதல்ல நீ இருக்கணும், அப்புறம் அப்படியே நீ ஆரோக்கியமாக இருந்தினாலும் 5 வருஷம் தான். ஆனால் நமக்கு என்ன இருக்குது? இந்த உலகத்திற்கு நாம தான் நிரந்தரமான அரசன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நினைப்பு இருக்கா இல்லையா? என்ன சொல்கிறான் இது போடுறான் இல்லையா? என்னது? நிரந்தர முதலமைச்சரே போடுறான். யார் இருக்கிறவன் நிரந்தர முதலமைச்சர் தான், எதிர்கட்சியில் இருக்கிறவன் நிரந்தர முதலமைச்சர் தான். எல்லாரும் நிரந்தரம்னா யாரு தான் இருக்கிறது இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் அந்த நினைப்பு உண்டு. நினைப்பு நம்ம எப்பவுமே இப்படி தான் இருப்போம், நம்மை தவிர வேற யாருக்கும் இது இல்லை என்கின்ற உணர்வு யாருக்கு உண்டு? எல்லாருக்கும் உண்டு. அந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு அதுதான் வரும், நமக்கு அந்த உணர்வு தான் வரும். எனவே பெரியவர் பேச்சுமின்றி, பெரியவர் பேச்சுமின்றி. இந்த ஊர்வலத்தை அப்படியே வச்சுக்கிட்டாரு. அந்த ஊர்வலம் எல்லாத்துக்கும் இருக்குதோ இல்லையோ, இன்னொரு ஊர்வலம் எல்லாத்துக்கும் உண்டு. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று. என்னது? பிணத்தோடு ஒப்பர். எப்போ தூக்கிட்டு போகும்போத இது எல்லாம் அப்படியே இருக்கும். இது ஏதாவது மாறுதா பாருங்க. அரிசனம் பூசி இந்தா இல்லையா, மாலை சாத்தி, பொன்னாடை சாத்தி, பரிசனம் பின்பு செல்ல, பராகரர் பறிக்க, கொட்டை, வரி சின்னம் ஊத, தொங்கல் வந்திட, பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தனார். பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறமா இல்லையா? ரெண்டு ஒன்று தான், ரெண்டு ஒன்று தான். பிணமும் இதுவும் ஒன்று தான். காரணம், இவனுக்கும் உணர்வு இல்லை, அவனுக்கும் உணர்வு இல்லை. இவன் நிலையாமையினாலே உணர்வு இல்லாமல் கிடக்கிறான், இவன் நிலையாமையை பற்றி உணர்வு இல்லாமல் கிடக்கிறான். இவன் நிலையாமைக்கு அகப்பட்டுட்டான், போயிட்டான், அதனால இவன் பேச்சு இல்லாமல் கிடக்கிறான். இவனுக்கு என்ன இல்லை? நிலையாமையை பற்றி உணர்வு இல்லை, அதனால இவன் பேசாமல் இருக்கிறான். இவன் பேசணுன்னு என்ன பேசியிருக்கணும்? என்ன பேசியிருக்கணும்? ஓ ரெண்டாயா மாலை போட்டால் கூசணும், மாலை போட்டால் என்ன செய்யணும்? கூசணும், நடுங்கணும். ஏன்? இது நமக்கு தகுதி இருக்குதா? நாய்ச்சிவிகை ஏற்று வைத்து அம்மையனுக்கு அருளையவார் ஆறு வருவார் அச்சோ செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேணை மும்மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்று வைத்த அம்மையனுக்கு அருளையவாறு ஆறு பெறுவார் அச்சோவி. அது மாலை போடுகிற போதெல்லாம் அப்படி ஒரு நடுக்கம் வரணுமா இல்லையா? வரணும். போட்டால் பரவாயில்ல, நமக்கு இன்னும் சின்ன மாலையாக போட்டுட்டீங்க, அப்படி தான் நடுக்கம் வருது. என்னது? மாலை சின்னதாக போச்சியா, கொஞ்சம் பெரிய மாலையாக போட்டிருக்கலாம், அவருக்கு பெருசாக போட்டுட்டு எனக்கு சின்னதாக போட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா இல்லையா? இதெல்லாம் உணர்வு இல்லாத, என்ன உணர்வு? நிலையாமையை பற்றி உணர்வு இல்லாததுனால வருவது. இந்த நினைப்பு வந்ததுன்னா வாழ்வனும் மையல் விடும். செல்வம் நிலையாமை, கல்வி நிலையாமை, இளமை நிலையாமை, பிறப்பு நிலையாமை போன்ற எல்லா நிலையாமையில் பற்றி உணர்வு வந்ததுன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? இந்த சிந்தனை வரும். பொழிப்புரை பதவுரை பாருங்க, அப்படியே எளிமையான உரை தான். அரிசனம் பூசி சந்தனம் முதலிய வாசனாதி திரவியங்களை பூசியும், மாலை அணிந்து வாசத்தோடு கூடிய பூமாலைகளை
அணிந்தும் பொன்னாடை சாத்தி பீதாம்பரம் போர்த்தியும் பரிசனம் பின்பு செல்ல தம் பரிவாரங்கள் பின்னே வரவும் பராகரர் பறிக்க காவோர் சுமக்கவும், அதை பல்லாக்க தூக்கிட்டு போகிறாங்க, கொட்டை வாத்தியங்கள் முழங்கவும் வரி சின்னம் ஓத வரி பொருந்திய சின்னங்கள் ஓதவும் தொங்கல் வந்திட சத்திர சாமங்கள் சூழ வரவும் உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் அறிவற்று அதிகாரம் செய்து பெரியவராய் பேச்சின்றி செருக்குற்று கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பர் அவர் செத்தாரில் வேறல்லர் என்பது. செத்தாரில் வேறல்லர் என்பது. உணரின் உண்டாம் ஆண்டு நிகழும் நிகழ்ச்சி பற்றி அறிய வல்லாராயின் அவர்களுக்கு அதனாலாகிய மையலை விடுதல் கூடும். மேல உணரின் உண்டாம் அந்த நிலையாமை பற்றிய உணர்வு இருந்தால் இங்கே என்ன செய்ய முடியும்? இதிலிருந்து மையலை விட முடியும். அப்போது இந்த இடத்துல, அதாவது பிறர் வாழ்த்துகிற இடத்துல இருந்தாலும் நிலையாமையை பற்றிய உணர்வுகளோடு இவற்றில் நம்ம சிக்காமல் இருக்கணும். அது இப்போ வாழ்த்துறவங்க நம்மை இதுபோல், அதாவது ரெண்டு வகையை அதை பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக உலகத்தில் வாழ்த்துவது ஒரு வகை, மற்றொன்று ஞான நெறியில் நிற்கிறவங்களையும் வாழ்த்துவாங்க. ஞான நெறியில் நிற்கிறவங்களையும் வாழ்த்துவாங்க. வாழ்த்துபவர்களுக்கு உள்நோக்கம் இருக்காது. வாழ்த்துபவர்களுக்கு எந்த இப்போ உலக நெறியில் நிற்கிறவங்க வாழ்த்துவதற்கு என்ன நோக்கம்? அவனால் ஒரு பயன் நமக்கு வேணும் அப்படின்னு வாழ்த்துவது ஒரு முறை. ஆனால் ஞான நெறியில் நிற்கிறவங்களை மற்றவர்கள் வாழ்த்துவது என்னது? உள்நோக்கம் கிடையாது. பெரியவர் அவங்கெல்லாம் பெரியவங்க நினச்சி அவர்களை வாழ்த்துவது, அவர்களுக்கு மாலை இடுவது, அவர்களை வணங்குவதெல்லாம் அவர்களுக்கு செய்கிற வணக்கம் சிவத்திற்குரியது என்று நினைத்து செய்வாங்க. அப்போ அவர்கள் வாழ்த்துவதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஆனால் வணங்கப்படுபவர் எப்படி நிற்கணும்? அவர் எப்படி நிற்கணும்? இது நமக்குரியதல்ல, இது நமக்குரியது அல்ல. இது என்ன செய்ய? முதல்ல அந்த இடத்துக்கு சிக்கக்கூடாது, அந்த இடத்துல போய் சிக்கக்கூடாது. ஒரு வேளை போய் நிற்கிற சூழ்நிலை வந்தாலுமே அவர்கள் நினைப்பு என்னவா இருக்கும்? இது நம்முடையதல்ல, இது நம்முடையதல்ல என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வரணும். வந்தால் மையல் விடலாம், வரலன்னா மையலில் மாட்டிக்க வேண்டியதுதான். இது அந்த இடத்துலையும் இந்த சிக்கல் இருக்கு. நம்ம இந்த கீழே மட்டும் இல்லை, ஆணவ மலத்தில் மட்டும் இல்லைங்க, ஆணவ மல வாசனை அங்கன இருக்குது. மல வாசனையிலையும் இந்த சிக்கல் வரும். இந்த சிக்கலை வரும். அங்கேயும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? திருவருள் நினைந்து நிற்கணுமே ஒழிய அது நமக்கானது என்று பார்த்தோம்னா போச்சு, சிக்கல் வந்துடும். சரி, பொழிப்புரை பாருங்க. அதிகாரம் செய்து செருக்குருவார் செத்தாரில் வேறல்லர் என்பது ஆண்டு நிகழும் நிகழ்ச்சி பற்றி அறியவல்லாருக்கு அதனால் ஆகிய மையலை விடுதல் கூடும் என்பதாம். உணரின் உண்டாம் என்பதனை ஈண்டு தந்துரைக்க பெரியவர் என்றது இளிதன்கண் வந்த குறிப்பு மொழி. அவர் ரொம்ப அம்மா அவர் ரொம்ப பெரியவருங்க சொல்கிறமா இல்லையா? அவர் இருளார் தந்தது போல இவர் என்னது? இருளார் என்பது கூட இல்லைங்க, பெரியவர்னு சொன்னதே என்னது? அவருக்கு அவர் எப்படிங்க? ஐயோ அவர் பெரிய ஆளுங்க அப்படின்னா என்னாச்சு? ஆமாம், அப்படின்னாவே நெகட்டிவாக சொல்கிறது. இழிகுறிப்பில் சொல்வது பெரியவர் என்பது பெருமை அதிகாரத்தால் ஆனது. பெருமை என்பது இம்மூன்று செயல்களால் வாழ்வனும் மையல் விடுதற்கு உபாயம் கூறியவாறு. 3 செயல் எது? இந்த பாட்டு. இதுக்கு முன்னாடி கருவிகள் ஒன்றொன்றாய் தோன்றி மாயும் என்று சொன்ன பாட்டு. அதுக்கு முன்னாடி கருவினில் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் அந்த பாட்டு. 3 பாடலும் வாழ்வனும் மையல் விடுவதற்காக இந்த பாட்டை சொல்றார். இந்த அப்படியே திருமூலர் இந்த பாட்டை சொல்றார். திருமூலத்திலிருந்து இது வந்திருக்கணும். நாட்டுக்கு நாயகர், நம்மூர் தலைவர்,
காட்டு சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றானே. நாட்டுக்கு நாயகர் நம்மூர் தலைமகன். யாருங்க போகிறவர்? யாருங்க? பெரிய ஆளுங்க. ஊருக்கே அவர் தான் பெரிய ஆள். ஊருக்கே பெரிய ஆள். நாட்டுக்கு நாயகர் நம்மூர் தலைமகன் எங்கே போகிறாரு? காட்டு சிவிகை ஒன்று ஏறி. காட்டு சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல. நாட்டாரெலாம் பின்னாடி போகிறான். நாட்டார்கள்லாம் பின்னாடி போகிறான். முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றானே. எங்கே? காட்டுக்கு நடக்கிறான். முன்னாடியும் கூட்டம் பின்னாடியும் கூட்டம். இவர் சிவிகை மேலே போகிறார். யார்? ஊருக்கே அவர் தான் பெரியவர். ஊருக்கு பெரியவராக இருந்தாலும் தூக்கிட்டு தான் போயாகணும். அவராக நடந்து போய் படுத்துக்குவாரா என்ன? யாராக இருந்தாலும் தூக்கிட்டு தான் போயாகணும். அதான் அங்கே சொல்கிறார். சரி. வறுமையாம் சிறுமை தப்பி. அடுத்த பாட்டு. பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடை பிணங்கள் போல உணங்கியே உழல்வீர் உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம் கணத்திடை தோன்றிமாயும் காயம் என்று அறிந்து ஒரு கால் வணங்குவீர் அரணை என்றும் வானவர் வணங்க வைப்பன். டீ சாப்பிடுங்க. மையல் நீங்குவதற்கு தேநீர் சாப்பிடுங்க.